selected point number 1110. इधर எழுதிருக்காங்க मुक्ति और जीवन मुक्ति पाने के लिए क्या करना है. அப்படினா முக்தி பிறகு ஜீவன் முக்தி அடையிறதுக்காக என்ன செய்யணும். मुक्ति और जीवन मुक्ति पाने के लिए इस साथ में हमें क्या करना पड़ेगा? क्या करना पड़ेगा? अरे जितना गुड़ डालोगे उतना मीठा होगा. என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும். அரே எந்த அளவுக்கு வெல்லத்தை மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். तन लगाना पड़ेगा. 100% तन हम लगाएंगे. शरीरத்தை அர்ப்பண பண்ண வேண்டியதாக இருக்கும். 100% शरीरத்தை அர்ப்பண செஞ்சோம்னா तो पुरुषार्थ हुआ कि नहीं हुआ? அப்போ புருஷார்த்தம் ஆச்சா இல்லையா? हैं? हुआ? ஆச்சு. 100% तन का मतलब है 100% शरीरमना जो बीवी बाल बच्चे हैं वो भी हमारा तन है, हमारे अंडर में या नहीं? மனைவி குழந்தைகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா நம்மளோட கண்ட்ரோல்ல. அப்ப அவங்க நம்மளோட அப்படின்னா அவங்க கூடயும் நம்மளோட शरीरமா இல்லையா? है? है? तो हम उस ईश्वर के कार्य में स्वाहा करेंगे. நாம அவங்கள ஈஸ்வரிய சேவைக்காக ஈஸ்வரிய வேலைக்காக அர்ப்பண செய்றோம். उनके पेट की परवरिश के लिए नहीं मरेंगे. அவங்களோட வயிறுக்காக வயிறினோட பாலனைக்காக இறந்து போக மாட்டோம். நாங்க அதுக்காக சாகிறது இல்ல. और हमारा बाप भगवान तो हमको गारंटी दे रहा है. பிறகு நம்மளோட அப்பா பகவான் நமக்கு கேரண்டி கொடுக்கறாங்க कि मेरी सर्विस करने वाले बच्चे என்னோட சர்வீஸ பண்ணக்கூடிய குழந்தைகள் भूख नहीं मर सकते. பசியால இறந்து போக மாட்டாங்க. सारी दुनिया भूख मरेगी, वकाल पड़ेगा. பாபா சொல்றாங்க முழு உலகமே பசியால இறந்து போகும், பஞ்சம் ஏற்படும். लेकिन मेरे बच्चे ஆனா என்னோட குழந்தைகள் नहीं मर सकते. பசியால இறந்து போக மாட்டாங்க. अरे बाबा क्या है परे? யாரோ சொன்னாங்க பாபா. அரே நடுவுலயே பாபான்னு சொல்லிட்டேன். बोलो சொல்லு. है माने बाबा क्या है परे तो बाबा क्या है परे मानेंगे नहीं. இப்போ பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, நடுவுலயே பேசுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பாபா சொல்றாங்க பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா பேசிட்டே இருப்பேன். माता वाता को चिल्लाने दो. மாதாக்கள் அப்படியே கத்துட்டோம். है माता की पूरी बात नहीं सुनेंगे. மாதாவினோட பேச்ச கம்ப்ளீட்டா கேட்க மாட்டீங்களா? माता ने कोई प्रश्न किया? மாதா ஏதோ क्वेश्चन கேட்டாங்களா இல்லையா? माता वाता कुछ नहीं. அரே மாதா வாத்தா ஒண்ணும் கிடையாது. सुनेगी ना सुने? அவங்க பேச்ச கேட்டுமா இல்லையா கேட்கட்டுமா இல்லையான்னு கேக்குறாங்க பிரதர். हाँ तो तन पूरा अर्पण करना पड़े. அப்ப பாபா சொல்றாங்க शरीरத்தை கூடயும் கம்ப்ளீட்டாக அர்ப்பண செய்ய வேண்டியதாக இருக்கும். मुक्ति जीवन मुक्ति के लिए முக்தி ஜீவன் முக்திக்காக. जो भी धन है बैंक में जेब में ஏதெல்லாம் தனம் இருக்குதோ பேங்க்ல பாக்கெட்ல वो सारा ईश्वरीय सेवा में அதெல்லாமே ஈஸ்வரிய சேவைக்காக अर्पण करना पड़े. அர்ப்பண செய்ய வேண்டியதாக இருக்கும். तो नियम बनाया हुआ है, बना हुआ है. அப்போ நியமம் உருவாகி இருக்குது. जहाँ हमारा तन होगा எங்க நம்மளோட शरीரம் இருக்குமோ वहाँ हमारा मन होगा. அங்க நம்மளோட மனசு இருக்கும். तन पति की सेवा में लगा हुआ है. இப்போ शरीரம் கணவனோட சேவைக்காக ஈடுபடுத்திருக்கோம்னா पति को सुख देंगे तन से. ஹஸ்பண்டுக்கு சுகத்தை கொடுப்பாங்க शरीரம் மூலமா. तो मन कहाँ जाएगा? அப்போ மனசு எங்க போகும்? पति के पास ही जाएगा. बार बार पति याद आएगा. ஹஸ்பண்ட் கிட்டதான் போகும். அடிக்கடி ஹஸ்பண்டோட நினைவு தான் வரும். नहीं तो पति की जगह
कोई दूसरे से लगाव लग जाएगा। இல்லைன்னா பத்தியினோட அந்த ஹஸ்பண்டோட இடத்துல வேற யார்கிட்டயோ ஈடுபாடுன்றது ஏற்பட்டது, तो क्या होगा? அப்போ என்ன ஆகும்? वो दूसरा ही याद आएगा। அந்த இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நினைவு தான் வரும். भगवान याद नहीं है। பகவானோட நினைவு வராது. वो चाहे नॉन सरेंडर हो और चाहे सरेंडर वर्ड के हो, அவங்க நான் சரண்டர் ஆயிருக்கலாம், இல்லைன்னா சரண்டர் வர்க்கத்தினர்களே ஆயிருக்கலாம். सबके लिए ये नियम लागू होता है। எல்லாருக்காக கூடயும் இந்த நியமம் பொருந்துதுன்னு சொல்றாங்க. क्या? जहाँ हमारा என்ன, எங்க நம்மளோட சரீரம் तन होगा वहाँ हमारा मन होगा। எங்க நம்மளோட சரீரம் இருக்குமோ அங்க நம்மளோட மனசு இருக்கும். धन भी ऐसे ही है। தனம் கூடயும் இப்படியே தான். कोई बाप के बच्चे विदेश में पहुंच गए, இப்போ ஒரு அப்பாவோட குழந்தைகள் விதேசத்துக்கு போயிட்டாங்க. और वो बाप अपने जीवन की सारी कमाई हुई मिल्कियत பிறகு அந்த அப்பா தன்னோட வாழ்க்கையில சம்பாதிச்சிருக்கிற எல்லா அந்த ப்ராப்பர்ட்டி करोड़ों रुपया विदेश में कोई कारखाना बना देता है। கோடிக்கணக்குல பைசாவை என்ன பண்ணிடுறாங்கன்னா விதேசத்துல ஒரு ஃபேக்டரி ஓபன் செய்யறதுக்காக அந்த ஃபேக்டரியில போட்டுடுறாங்க, அதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. लेकिन रहता भारत में है। ஆனா இருக்கிறது பாரத்ல. सारी पूंजी कारखाने में लगा दी। எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே அந்த ஃபேக்டரிக்கே போட்டுட்டாங்க. मन कहाँ जाएगा? அப்ப மனசு எங்க போகும்? कारखाने में जाएगा। ஃபேக்டரிக்கு போகும். ऐसे ही அதே மாதிரி தான் मन மனசு. किसी के पास तन भी नहीं है। இப்போ சில பேர்கிட்ட சரீரமும் இல்ல. बाबा कहते काली कलूटी बैंगन लूटी हो। பாபா சொல்றாங்க காலி கலூட்டி பேங்கன் லூட்டி அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பாங்க, அசிங்கமாக இருப்பாங்க, அப்படின்னா அழகா இருக்க மாட்டாங்க. तो कोई भी परिंदा उसको आंख नहीं मारेगा। அப்போ யார் வேணாலும் இருக்கலாம், அவங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. मारेगा? मोटी ताजी टुन जैसी हो तो कोई पर मारेगा परिंदा? அப்ப சொல்றாங்க ரொம்ப குண்டா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, அப்ப யாராவது அவங்க கூட ஏதாவது செய்வாங்களா? नहीं मारेगा। ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, सुरक्षित हो जाएगी। அவங்க சேஃப் ஆயிடுவாங்க. वो ईश्वर के कार्य में अपना तन लगावे, அவங்க ஈஸ்வரனோட வேலைக்காக தன்னோட சரீரத்தை அர்ப்பணம் செஞ்சாங்க. तो जो ईश्वर का रथ है அப்போ ஈஸ்வரனோட ரத்தம் वो उसको गहरे से गहरे कार्य में जो संघ के रंग से पतितों को पावन बनाने वाला कार्य है, இப்போ ஆழதிலும் ஆழமான செயல்கள் என்ன இருக்குதோ அப்படின்னா சங்கத்தினோட சாயம் மூலமா பாவன ஆகக்கூடிய வேலை என்ன இருக்குதோ उसमें लेना चाहेगा? அதுல எடுத்துக்கிறதுக்காக விருப்பப்படுவாங்களா? अरे बोलो ना। बूढ़ी है, बूटी ताजी है, काली कलूटी है तो लेना चाहेगा? இப்போ வயசாயிடுச்சு, கருப்பா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, அசிங்கமாக இருக்காங்க, அப்போ எடுத்துக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்களா? नहीं लेना चाहेगा। எடுத்துக்கிறதுக்காக விருப்பப்பட மாட்டாங்க. तो क्या साबित हुआ? एक मिनट, இதனால என்ன நிரூபணமாச்சு? क्या साबित हुआ? என்ன நிரூபணமாச்சு? तन के साथ धन के साथ मन भी है। இப்போ சரீரத்து கூட இந்த ஒரு தனத்தை கூட மனசு கூடயும் இருக்குது. ये मन स्वतंत्र रहेगा। இந்த மனசு சுதந்திரமாக இருக்கும்.
काली कलूटी बैंगन लूटी का मन स्वतंत्र रहेगा या कहीं लगाव में आएगा? பாபா சொல்றாங்க, இப்போ கருப்பானவங்க, குண்டானவங்க, அசிங்கமாக இருப்பாங்க, அவங்களோட மனசு சுதந்திரமாக இருக்குமா, இல்லைன்னா எங்கேயாவது அது ஸ்ட்ரக்கா இருக்குமா? स्वतंत्र रहेगा तो अच्छी याद आएगी சுதந்திரமாக இருந்ததுன்னா நல்லபடியா நினைவு வருமா, या नहीं आएगी? இல்லைன்னா நினைவு வராதா? अच्छी याद आएगी। நல்லபடியா நினைவு வரும்னு சொல்றாங்க.